ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கை பற்றி கற்றுக்க போகிறோம். என்னுடைய மெயின் எய்ம் வந்துட்டு என்னென்னா, நெட்வொர்க் என்ஜினியராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்கணும், யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் பேசிக்காக 2 டிவைஸ் எப்படி கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ் என்ன, வெர்ச்சுவல் மிஷின் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இருந்து நெட்வொர்க் அப்படின்னா என்ன, அதனுடைய பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக டாபிக் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லா வீடியோவிலுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நெட்வொர்க் பேசிக்ஸில் என்னென்ன டிவைசஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷனில் டாங்கிள் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க, மோடம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பேசிக் பேர் தெரிஞ்சிருக்காது, அப்படின்லாம் அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நெட்வொர்க் கார்டு, 4 போர்ட் நெட்வொர்க் கார்டு, நெட்வொர்க் கேபிள், அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது RJ45 கேபிள், அப்படி இல்லைன்னா ஈத்தர்நெட் கேபிள், எல்லாமே ஒன்று தான். RJ45 கனெக்டர் அண்ட் நெட்வொர்க் ஜாக் அப்படின்னா என்ன, ஈத்தர்நெட் கேபிள் கிரிம்பிங் டூல் அப்படின்னா என்ன, இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் த்ரூ நெட்வொர்க் கேபிள் கலர் கோட் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு CPU எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேக் சைடு எப்படி இருக்கும், இது எது கொடுத்துருக்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். நெட்வொர்க் போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் சுவிட்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த சுவிட்சில் என்ன டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. 5 போர்ட் இருக்குது, 8 போர்ட் இருக்குது, 24 போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 48 போர்ட் இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக எடுத்துருக்கிறேன். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, சுவிச்சஸில் வந்து 2 டைப் இருக்குது, மேனேஜ்டு சுவிச்சஸ் அண்ட் அன்மேனேஜ்டு சுவிச்சஸ். அந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்லைடு போகிறேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ் ஆஃப் OSI மாடல் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து கீழே இருந்து படிக்கணும். ஆக்சுவலாக ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர். இதில் ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸ் தரோவாக கற்றுக்கிட்டீங்கன்னாக்கி யூ ஆர் கிரேட் நெட்வொர்க் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் 4 லேயர்ஸ் ஃப்ரம் பாட்டம், ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் லேயரில் வர டிவைசஸ். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் காமிச்சேன், நிறைய நேம்லாம் சொன்னேன். நான் சொன்ன எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லேயரில் வர்றது. சுவிட்சஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டா லிங்க் லேயரில் வரும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் போக இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லேயர்ஸ் அண்ட் அந்த லேயரில் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரைட் சைட் போட்டிருக்கிறாங்க. இதில் செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன், டாப் 3 லேயர்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸ் தரவா தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். இந்த ஸ்லைட் பாருங்க, இங்கே கீழே கொடுத்துருக்கிற டிவைசஸ் எல்லாமே, இந்த டிவைசஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லேயரில் வர டிவைசஸ். ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கி நெட்வொர்க் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் கார்டு வந்துட்டு உங்கள் சிபியூவில் இருக்கும். இதில் தான் நெட்வொர்க் கேபிளை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிளாக் கலரில் சின்னதாக ஹோல் மாதிரி தெரியுது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் சிபியூ பின்னாடி படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த சிபியூக்கு பின்னாடி இந்த லேன் போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இது வந்து ஒரு மதர் போர்டு. ஆக்சுவலாக உங்கள் சிபியூக்கு பின்னாடி இருக்கிற மதர் போர்டில் இவ்வளவு பார்ட்ஸ் இருக்கும். கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு, யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் மானிட்டர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மைக் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு லேன் போர்ட்டும் வந்து மதர் போர்ட்லேயே பை டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த கார்டு வந்து அடிஷ்னல். இன்கேஸ் உங்களுக்கு 2 கார்டு வேணால் இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் அப்படிங்கிற இடத்துல இந்த கார்டு எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஸ்டமில் இருக்கிற லேன் போர்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம் கேசஸில் சில ரெக்யர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வரில் வந்து 4 ஈத்தர்நெட் கூட இருக்கும், டியூயல் ஈத்தர்நெட்டும் இருக்கும். இப்போ நான் ரெண்டாவதாக இப்போ கர்சர் பிளேஸ் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் கார்டு வந்து 4 போர்ட் ஈத்தர்நெட் கார்டு. இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் வயர் வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, RJ45 கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபிள் வந்துட்டு மிஷின் மேட் கிடைக்கும். நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர், நீங்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா நீங்களே அந்த கேபிள் தனியாக வாங்கிட்டு இந்த 2 எட்ஜ்லையும் இருக்கிற கனெக்டருக்கு பேர் வந்துட்டு RJ45 கனெக்டர், அதுதான் இங்கே இருக்குது. இந்த கனெக்டர் தனியாக வாங்கி இந்த கேபிளையும் இந்த கனெக்டரையும் நீங்கள் கரெக்டான பிளேஸில் வச்சு நீங்களே பஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டூல் இருக்குது. இந்த டூல் தான் கிரிம்பிங் டூல். அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி டைரெக்டாக இதில் வந்து கேபிளை வந்து அதில் டைரெக்டாக அந்த கனெக்டரில் வச்சு பஞ்ச் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில கலர் கோடிங்லாம் இருக்குது.
அந்த கோடிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். இந்த நெட்வொர்க் கேபிளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக 8 கேபிள் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஆரஞ்சு இருக்கும், கிரீன் இருக்கும், ப்ளூ இருக்கும், ப்ரௌன் இருக்கும். அந்த ஆரஞ்சிலே ஒரு லைட் ஒயிட் அண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு ஒயிட் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஆரஞ்சு இருக்கும். கிரீன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரீன், அதுக்கப்புறம் ஃபுல் கிரீன் இருக்கும். நம்ம இந்த கேபிள் எல்லாம் நீட்டாக கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆர்டர் ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் கிரீன் ப்ளூ, ஒயிட் ப்ளூ கிரீன், ஒயிட் ப்ரௌன் இந்த ஆர்டரில் வச்சு இந்த நெட்வொர்க் கனெக்டருக்குள்ள வச்சு இந்த கிரிம்பிங் டூல் வச்சு பஞ்ச் பண்ணி கூட நீங்கள் கேபிள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் நாலேஜுக்காக தான் கொடுக்குறேன். மற்றபடி டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் டைரெக்டாகவே இந்த கேபிள் வாங்கிக்கலாம். 1 மீட்டர், 10 மீட்டர், 5 மீட்டர்னு வாங்கிக்கலாம். இந்த கீழே இருக்க 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஃபிசிக்கல் லேயரில் வர்ற டிவைசஸ். ஃபிசிக்கல் லேயரை இன்னும் சிம்பிளான வேலை சொல்லணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் லேயரில் வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சுவிட்ச் 3 டிஃப்ரெண்ட் சுவிச்சஸ் வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு 5 போர்ட் சுவிட்ச் இருக்குது. இல்லை இது பார்த்தீங்கன்னா 5 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் 8 போர்ட் சுவிட்ச், அதுக்கப்புறம் 24 போர்ட் சுவிட்ச் வச்சிருக்கிறேன். இதே மாதிரி 48 போர்ட் சுவிட்சும் இருக்குது. இப்போ இந்த பிசிக்கல் டிவைசஸ் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு கனெக்டிவிட்டி. அந்த சுவிச்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். Switch is a device in a computer network that connect other devices together. Multiple data cable are plugged into the switch to enable communication between different network devices. For example, இப்போ உங்கள் வீட்டில் 4 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 4 கம்ப்யூட்டரையும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 போர்ட் சுவிட்ச் இருக்கணும். ஒரு 5 போர்ட் சுவிட்ச் இருக்கணும். உங்கள் சிபியூவில் வந்து எல்லா சிபியூலையும் பின்னாடி இருக்க ஈத்தர்நெட் கார்டு ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 4 கேபிள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த சுவிட்சில் இருந்து உங்கள் சிபியூக்கு, இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து உங்கள் சிபியூக்கு, இந்த மாதிரி 4 சிஸ்டத்தை நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 4 சிஸ்டம்லேயே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கம்யூனிகேட் பண்ணோம்னா ஒரு சிஸ்டமில் இருக்க டேட்டாவை இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து இந்த சுவிட்ச் வழியாக இந்த கேபிள் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன் என்னென்ன. சுவிட்ச் இன்னொரு ஈஸியான வேலை சொல்லணும் அப்படின்னா சுவிட்ச் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வச்சிருக்கீங்க. அது பக்கத்தில் பிரிண்டர் இருக்குது, சிபியூ இருக்குது, மானிட்டர் இருக்குது, ஸ்கேனர் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. அதுலேருந்து பவர் எடுத்துக்குவீங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் மிச்சம் இருக்க இந்த 5 டிவைசஸையும் வரிசையாக கனெக்ட் பண்ணிடுவீங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு என்ன பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு வந்து 230 வோல்ட் இன்புட் வந்தாலும் எல்லா போர்ட்லையுமே 230 வோல்ட் அவுட்புட் வரும். அதே மாதிரி இந்த சுவிட்சுக்கு வந்துட்டு எல்லா போர்ட்லையும் சேம் அவுட்புட் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த சுவிட்சுக்கு வந்து போர்ட் கெப்பாசிட்டி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னாக்கி 10 Mbps, 100 Mbps, 1000 Mbps, 1 Gbps இந்த மாதிரி ரேஞ்சஸில் கெப்பாசிட்டியில் இந்த போர்ட் சுவிட்சஸை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கண்டுபிடிச்ச சுவிட்சஸ் எல்லாமே 10 Mbpsல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா 100 Mbps, அதுக்கப்புறம் 1 Gbps, அதாவது 1000 Mbps. இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 1 Gbps சுவிட்ச் போர்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த சுவிட்சில் இருக்க எல்லா போர்ட்டுமே 1 Gbps ஸ்பீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன். இந்த லேயர் 1, அதாவது அந்த டேட்டா லிங்க் லேயரில் நம்ம பார்த்தோம் ஹப் அண்ட் ரிப்பீட்டர் இப்படின்னு 2 டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 டிவைசஸ்க்கும் இதில் வந்து ஃபைபர் அண்ட் வயர்லெஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம போக பார்க்கலாம். ஃபைபர் கேபிள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் மாதிரி தான். ஆனால் அந்த கேபிள் வந்துட்டு இப்போ நெட்வொர்க்கிங் டிவைசஸில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் வீட்டுக்கு வர ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பெங்களூர் சிட்டி மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபைபர் கேபிள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைபர் கேபிளை வந்து ஈத்தர்நெட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிவைஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டிவைஸோட இன்புட் ஃபைபரில் இருக்கும், அதுலேருந்து வர அவுட்புட் ஈத்தர்நெட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம சிஸ்டம் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஈத்தர்நெட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம மோடமுக்கு வர இன்புட்டும் ஈத்தர்நெட்டில் தான் இருக்கணும். அதனால ஃபைபர் கனெக்டிவிட்டி இருந்தாலும் ஃபைபரை வந்து ஈத்தர்நெட் கன்வெர்ட் பண்ணி ஈத்தர்நெட்லேருந்து மோடமு கொடுத்து மோடம்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ப்ராட்பேண்ட் கொடுத்துருப்பாங்க, வயர்லெஸ்ஸோ இல்லை லேண்ட் கேபிளில் போட்டு. இப்போ நம்ம ஹப் அப்படிங்கிறதுக்கும் ரிப்பீட்டர் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ரிப்பீட்டர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 2 போர்ட்டு தான் இருக்கும். இந்த ரிப்பீட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு கேபிள் போடணும். ஆனால் நீங்கள் அந்த கேபிளில் வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்டில் வந்து என்ன ஸ்பீடு த்ரூபுட் நம்ம கொடுக்குறோமோ சேம் ஸ்பீடு வந்துட்டு நீங்கள்
1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நெட்வொர்க் கேபிளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சிங்கிள் நெட்வொர்க் கேபிள் வந்துட்டு அப் டு 100 மீட்டர் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பக்கம் 1000 Mbps ஸ்பீடில் ப்ராட்பேண்ட் கொடுக்குறீங்கன்னாக்கி அந்த கேபிளோட லென்த் 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் டெஸ்டினேஷன் எண்டில் கூட நீங்கள் வந்து சேம் ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரே கேபிள் வந்து 1 கிலோமீட்டருக்கு போட்டிங்கன்னாக்கி ஸ்பீடு வந்து ட்ராப் ஆகும். இந்த பக்கம் 100 Mbps ஸ்பீடு இன்புட் கொடுத்துருக்கீங்க, அந்த பக்கம் 100 Mbps நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, மிடில் வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு ரிப்பீட்டர் வைக்கணும். அந்த ரிப்பீட்டரோட பர்பஸ் என்னன்னா, எனக்கு எவ்வளோ இன்புட் வருதோ சேம் அமௌண்ட் ஆஃப் நான் வந்து அவுட்புட் பாயிண்ட்லேயும் கொடுக்குறேன். அதுதான் ரிப்பீட்டரோட பர்பஸ். இப்போ ரிப்பீட்டர்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னலை நமக்கு என்ன இன்புட் வருதோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் சிக்னலை பூஸ்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். அதுதான் வந்து ரிப்பீட்டரோட பர்பஸ். இந்த டெக்னாலஜி எல்லாம் வெரி ஓல்டு டெக்னாலஜி. இது எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற நெட்வொர்க்கிங் டெக்னாலஜியில் எங்கேயுமே இது யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி ஹப் அப்படிங்கிறது என்னன்னா, சேம் ஒரு மல்டி போர்ட் ஸ்விட்ச். மல்டி போர்ட் ஸ்விட்ச்னு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆனால் டெக்னிக்கலாக பின்னாடி அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஒரு 4 சிஸ்டம் எடுத்து ஹப்பில் கனெக்ட் பண்ணுவோம், எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே 4 சிஸ்டமாக சுவிட்சில் இருந்து எடுத்து கனெக்ட் பண்ணால் எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சின்னதாக பாருங்க. ஒரு ஹப் இருக்குது. அந்த ஹப்பில் வந்து நீங்கள் 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ABCDE. ஏங்கிற கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்போ பி கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஹப்புக்கு வந்துட்டு டிராஃபிக் வந்து ஏலேருந்து தான் வருது, நம்ம வந்து பிக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு எந்த இன்புட் வந்தாலும், எந்த போர்ட்லேருந்து இன்புட் வந்திருக்கிறோ மித்த எல்லா போர்ட்டுக்கும் நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன். எந்த பர்டிகுலர் பர்சன் கரெக்டான பர்சன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மிச்சம் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தடில் தான் ஹப் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இன்டெலிஜென்ஸ் டிவைஸ் இல்லை. இதே சுவிட்ச் என்ன பண்ணும், சுவிட்சில் வந்து ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணும். எந்தெந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்து யார் கனெக்ட் பண்ணியிருக்கா. போர்ட் நம்பர் 1ல் வந்து கம்ப்யூட்டர் A கனெக்ட் ஆயிருக்கு, போர்ட் நம்பர் 2ல் வந்து கம்ப்யூட்டர் B கனெக்ட் ஆயிருக்குது. இந்த மாதிரி ஒரு மேக் அட்ரஸ் டேபிள் ஒன்று மெயின்டைன் பண்ணும். அதை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, டிராஃபிக் ஏலேருந்து வருது, அது B போகணும் அப்படின்னா நான் போர்ட் நம்பர் 2ல் தான் இந்த டிராஃபிக்கை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அதுவே மேக் அட்ரஸ் டேபிளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான போர்ட்டுக்கு டிராஃபிக்கை ஃபார்வர்ட் பண்ணும். அதனால சுவிட்சை வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஹப்பு வந்து லேயர் 1ல் இருக்குது, பிசிக்கல் லேயரில். சுவிட்ச் வந்துட்டு டேட்டா லிங்க் லேயரில் இருக்குது, அது இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்றதுனால. இப்போ நம்ம சுவிட்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த சுவிட்சில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது, மேனேஜ்ட் ஸ்விட்ச் அண்ட் அன்மேனேஜ்ட் ஸ்விட்ச். அந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்ட் அண்ட் அன்மேனேஜ்ட் ஸ்விட்ச். அன்மேனேஜ்ட் ஸ்விட்ச் அப்படின்னா என்னன்னா, ஃபிக்ஸ்டு கான்ஃபிகரேஷன். ஹப் ஃபார் plug and play and switch can be configured. அப்படின்னா என்னன்னா, இந்த அன்மேனேஜ்டு சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக எந்த கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கவும் முடியாது. அது வந்து நார்மல் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி. ஆனால் சுவிட்ச் அப்படி மேனேஜ்டு சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சுக்குள்ளே நீங்களே லாகின் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 2 சுவிட்ச் இருக்குது, மேனேஜ்டு சுவிட்ச் அண்ட் அன்மேனேஜ்டு சுவிட்ச் இருக்குது. அன்மேனேஜ்டு சுவிட்ச் வந்துட்டு 10 Mbps சப்போர்ட் பண்ணும், 100 Mbps சப்போர்ட் பண்ணும். மேனேஜ்டு சுவிட்சும் 10 Mbps சப்போர்ட் பண்ணும், 100 Mbps சப்போர்ட் பண்ணும். ஆனால் அன்மேனேஜ்டு சுவிட்சை அந்த சுவிட்சாக தான் டிசைட் பண்ணிக்கணும், நான் 10 Mbps ஒர்க் பண்ணுமா 100 Mbps ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அந்த டிவைஸ்க்குள்ளே லாகின் பண்ணி மேனுவலாக எந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதே வந்து மேனேஜ்டு சுவிட்சாக இருந்தால் இந்த பர்டிகுலர் போர்ட் வந்துட்டு எனக்கு 10 Mbpsல தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே செட் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. 2வது பாயிண்ட் பாருங்க, நோ கண்ட்ரோல் ஓவர் டிராஃபிக் அண்ட் மேனேஜ் சுவிட்சில் கண்ட்ரோல் ஓவர் டிராஃபிக். அப்படின்னா என்னன்னா, அன்மேனேஜ்டு சுவிட்சில் எந்த பர்டிகுலர் போர்ட்ல இருந்து டிராஃபிக் வருது, எந்த பர்டிகுலர் போர்ட்ல இருந்து டிராஃபிக் போகுது, எந்த பர்டிகுலர் போர்ட் வந்து இப்போ ஹை யூட்டிலைசேஷன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் மேனேஜ்டு சுவிட்சாக இருந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ட் வந்து இவ்வளோ யூட்டிலைசேஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு அலர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ணி அந்த சுவிட்சை நீங்கள் ஓவரால் மானிட்டர் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, நோ செக்யூரிட்டி அதர் தென் ஆக்சசரிஸ். மேனேஜ்டு சுவிட்சில் பாருங்க, கண்ட்ரோல் ஓவர் ஆக்சஸ். எப்படின்னு சொன்னால், அன்மேனேஜ்டு சுவிட்சில் வந்துட்டு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது.
நீங்கள் லாகின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாகின் பண்ண முடியாது. அந்த ஃபிசிக்கல் சுவிட்ச் இருக்கும், அவ்வளோதான். அந்த சுவிட்ச் போயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் சுவிட்சை டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் மேனேஜ்டு சுவிட்சில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பர்சன் தான் லாகின் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸில் இருந்து தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணலாம். இன்னொரு நல்ல ஆப்ஷன் போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போர்ட் நம்பரில் கம்ப்யூட்டர் ஏ கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணு, பி கனெக்ட் வேற எந்த டிவைஸ் அட்டாச் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி லெவல் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பேங்க்கு போகிறீங்க, பேங்க்கில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து அங்கே இருக்க ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் அந்த பேங்க்கில் இருக்க சுவிட்சில் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் லேப்டாப் அந்த நெட்வொர்க் டிவைஸில் கனெக்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் அந்த சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸில் இருந்து டிராஃபிக் வந்தால் மட்டும் நீ அலோவ் பண்ணு, வேற டிவைஸ்ல இருந்து மேக் அட்ரஸ் வந்தது வேற மேக் அட்ரஸ் இருக்கிற டிவைஸ்ல இருந்து டிராஃபிக் வந்தால் அலோவ் பண்ணாதுங்கிற மாதிரி கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே பேங்க்ல இருக்க டிவைசஸ் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். அதர் தென் வேற எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் அந்த சுவிட்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் ஆஸ்னஸ் உங்கள் மிஷினை கனெக்ட் பண்ண உடனே உங்கள் மிஷின்ல இருந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகி சுவிட்சை பார்த்து போகும், சுவிட்ச் ஐடென்டிஃபை பண்ணும். ஓ, இந்த மேக் அட்ரஸ் நம்ம லிஸ்ட்ல இருக்குதா, இல்லை, அப்போ இந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் லேப்டாப் அங்கேயே பிளாக் பண்ணிடுவோம். உங்கள் லேப்டாப்பை பிளாக் பண்ணிடும் அப்படிங்கிற சென்ஸ் என்னன்னா, நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் லேப்டாப்பை பிளாக் பண்ணும். மற்றபடி உங்கள் லேப்டாப்புக்கு ஒன்றும் ஆகாது, பட் நெட் கிடைக்காது, அந்த பேங்க் நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மேனேஜ்டு சுவிட்சில் பண்ணலாம், அன்மேனேஜ்டு சுவிட்சில் பண்ண முடியாது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, எஸ்என்எம்பி. எஸ்என்எம்பிங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், நெட்வொர்க் டிவைசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு இப்போ டேரெக்டாக நான் எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால்குள்ளே டீட்டெயிலாக போகல, போக போக பார்க்கலாம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால் வந்துட்டு நெட்வொர்க் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சுவிட்ச் அப்படின்னு சொன்னாலே வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் VLAN, நத்திங், VLAN வெர்ச்சுவல் லேன் ரெண்டும் ஒன்று தான், வெர்ச்சுவல் நெட்வொர்க்னு கூட சொல்லலாம். இந்த VLAN சப்போர்ட் பண்ணுறது மேனேஜ்டு சுவிட்ச் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், அன்மேனேஜ்டு சுவிட்ச் சப்போர்ட் பண்ணாது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்டு அண்ட் அன்மேனேஜ்டு சுவிட்ச். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹப் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும், இந்த VLAN அப்படின்னா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் VLAN கிரியேட் பண்ணுவோம், என்ன டிஃப்ரென்ஸ், என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலில் பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ளே போகலாம். ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். இந்த சேம் கிளாஸஸ், பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ், இந்த கிளாஸஸ் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் போட்டிருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், அதில் மிஸ் ஆனது சிலது இதில் கவர் பண்ணியிருக்கிறேன், சிலதில் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேசிக் நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டெஃபினட்டாக பேசிக் தெரியாமல் நீங்கள் ஃபர்தராக ப்ரோட்டோகால், சுவிட்ச் கான்ஃபிகரேஷன், ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியலைன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேற வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ளே போகிறோம். ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், VMwareல வந்து நான் வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மிஷினோட IP வந்து 192.168.1.6. இந்த மிஷினை நான் இப்போ ரிமோட்டில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மிஷினில் இருந்தால் நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு எனக்கு வந்துட்டு ரிமோட் ஆக்சஸ் வரலன்னு சொன்னால், நான் என்னுடைய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன், என்னுடைய நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷின் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் ப்ராக்டிக்கல் செஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் வந்துட்டு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசருங்கிறது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரொவைடட் பை சிஸ்கோ. இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் கூட கொடுக்குறேன். ஒரு பேசிக்காக நீங்கள் நெட்வொர்க் பற்றி கற்றுக்கணும்னு சொன்னால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஒரு விண்டோஸ் மிஷின் மேலே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலே எல்லா ப்ரோட்டோகால், OSI லேயர், சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஹப், ஒயர்லெஸ் டிவைஸ் இன்க்ளூடிங் எவ்ரிதிங் இந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் வெர்ச்சுவலாக ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் கான்செப்டில் தான் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சாலும் அங்கே இருக்க நெட்வொர்க்கும் இதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஃபார் த பிகினர்ஸ் பேசிக் கற்றுக்கிறதுக்கு இது மோர் எனஃப். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஹப் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஹப் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறேன்.
இந்த ஹப்பில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 கம்ப்யூட்டரை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பேசிக்காக ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நான் இப்போ ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறேன். ஐபி கான்ஃபிகரேஷன் நான் வந்து சிம்பிளாக ஒரு ஐபி கொடுக்குறேன், 192.168.1.1. சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வந்துட்டு சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே அண்ட் டிஎன்எஸ் சர்வர் இது எல்லாமே வந்து நம்ம லேயர் 3ல படிப்போம், நெட்வொர்க் லேயரில். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சேவ்லாம் கிடையாது, நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும். அதுக்கு வந்து 192.168.1.1 கொடுத்தேன், இதுக்கு வந்து 192.168.1.2 கொடுக்குறேன். தேர்ட் கம்ப்யூட்டருக்கு 192.168.1.3 கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது இல்லாமல் ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒர்க் பண்ண முடியாது. இந்த சப்நெட் மாஸ்கோட மீனிங்கை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கணும், என்ன காமிக்க போகிறேன், எப்படி ஒரு டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு பேக்கெட் ட்ரேசரில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஐசிஎம்பி அப்படிங்கிற பேக்கெட்டை மட்டும்தான் கேப்சர் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் ஐசிஎம்பி தான் ஒரு மிஷின் டு இன்னொரு மிஷின் கனெக்டிவிட்டி செக் பண்ணுறது. ஸோ எனக்கு தேவை ஐசிஎம்பி மட்டும்தான், அதனால் நான் வந்து ஐசிஎம்பி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா ப்ரோட்டோக்காலையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஐசிஎம்பி ப்ரோட்டோக்காலை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற ஐபி வெர்ஷன் வந்து 4 தான் யூஸ் பண்ணுறோம். ஐபி வெர்ஷன் 6 பற்றி நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் கொஞ்சம் நாள் போட்டு. இப்போ யூஸ் பண்ணுற IPv4 பற்றி இப்போ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். எனக்கு ஐசிஎம்பி மட்டும் தேவை, அதனால் நான் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நமக்கு எந்த டிராஃபிக் பாஸ் ஆகுதுங்கிறத கரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஐசிஎம்பிங்கிற ப்ரோட்டோக்கால் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கம்ப்யூட்டரோட ஐபி வந்து 192.168.1.1. நான் வந்து டெர்மினல்ங்கிறது நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.1.3 அப்படிங்கிற கம்ப்யூட்டரை பிங் பண்ண போகிறேன். பிங் அப்படிங்கிற கமாண்ட் எதுக்குன்னு சொன்னால் டெஸ்டினேஷன் டிவைஸ் வந்துட்டு இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுற கமாண்ட் தான் பிங். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், பிங் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் மிஷின் ஐபி அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கம்ப்யூட்டர் PC0 இருக்குல்ல 192.168.1.1, இந்த கம்ப்யூட்டர் ஒரு டிராஃபிக் இனிஷியேட் பண்ணி டுவர்ட்ஸ் ஹப் பாத் சென்ட் பண்ணோம். 192.168.1.3 யாருப்பா, அப்படி யாராவது இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணோம். அந்த பர்டிகுலர் பேக்கெட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றது தான் ரிப்ளை. இந்த PC0லேருந்து ஒரு டிராஃபிக் ரெக்வெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி டுவர்ட்ஸ் ஹப் பாத் போகிறது தான் ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பர்டிகுலர் மிஷின் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அந்த ரெஸ்பான்ஸை தான் வந்து ஐசிஎம்பி ரிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ டேரெக்டாக பிங் பண்ணி பார்க்கலாம் 192.168.1.3. இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்டர் பண்ணோன்னே இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு லெட்டர் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேப்சர் பண்ணலாம் நம்ம. நான் இதை இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் இப்போ ஆட்டோ கேப்சர் பிளேங்கிறத ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிராஃபிக் பாஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஐசிஎம்பி பேக்கெட் PC0ல கிரியேட் ஆகி ரெடியாக இருக்குது. ஆட்டோ கேப்சர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, PC0லேருந்து டுவர்ட்ஸ் ஹப் பார்த்து ஒரு பேக்கெட் போயிருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹப் வந்து 2 டிவைஸ்க்குமே ஃபார்வர்ட் பண்ணிருச்சு. PC1க்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு, PC2க்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் PC1 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருச்சு அந்த பேக்கெட்டை. PC2 மட்டும் ரிப்ளை பண்ணுது. அந்த ரிப்ளை பேக்கெட் ஹப்புக்கு வந்துச்சு. ஹப் வந்து என்ன பண்ணுது, திருப்பியும் 2 மிஷினுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுது. நான் பாஸ் பண்ணிக்கிறேன், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். PC0 வந்து ஐசிஎம்பிங்கிற ஒரு பேக்கெட்டை ஜென்ரேட் பண்ணிச்சுது, டுவர்ட்ஸ் ஹப்பு பார்த்து அனுப்பிச்சுது. ஹப்பு என்ன பண்ணிச்சுது, PC1க்கும் ஃபார்வர்ட் பண்ணிச்சுது, PC2க்கும் ஃபார்வர்ட் பண்ணிச்சுது. ஆனால் PC1 ரிஜெக்ட் பண்ணிருச்சு, ஏன்னா நான் 1.3 இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. PC2 வந்து நான் தான் 1.3 அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சுது. அந்த ரெஸ்பான்ஸ் பேக்கெட் ஹப்புக்கு வந்தது. ஹப்பு வந்து என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஒரு பேக்கெட் வந்து PC0லேருந்து இனிஷியேட் பண்ணதுனால PC0க்கு மட்டும்தான் அனுப்பணும். ஆனால் ஹப்பு வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் இல்லை, ஏன்னா இதை கான்ஃபிகர் பண்ணவும் முடியாது, மேனேஜ் பண்ணவும் முடியாது,
இதுக்கு வந்து மேக் அட்ரஸ்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் ஈவன் அந்த ஐசிஎம்பி ரிப்ளை பேக்கெட் வந்து பிசி 2ல இருந்து ஹப்புக்கு வரும்போது கூட அது வந்து பிசி 1க்கும் ஃபார்வர்ட் பண்ணுது, பிசி 0க்கும் ஃபார்வர்ட் பண்ணுது. மறுபடியும் ப்ளே பண்றேன், நீங்க இதை பார்க்கலாம். இப்போ பிசி 0ல இருந்து ஒரு பேக்கெட் வந்து ஹப்புக்கு வந்திருக்குது. ஹப்ல இருந்து பிசி 1க்கும் வருது, பிசி 2க்கும் வந்திருக்கு. பிசி 1 வந்து அதை ரிஜெக்ட் பண்ணோம், எக்ஸ் வந்துருச்சு. பிசி 2 ரிப்ளை பண்ணுது, ஹப்புக்கு வந்திருக்குது. திருப்பியும் ஹப் வந்துட்டு அந்த ரிப்ளை பேக்கெட் ஐசிஎம்பி ரிப்ளை வந்துட்டு பிசி 0க்கும் அனுப்பியிருக்கு, பிசி 1க்கும் அனுப்பியிருக்குது. பிசி 1 மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஆனால் பிசி 0ல வந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து பார்க்கலாம் இந்த சுவிட்சில் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி. இங்க பாருங்க, ரிப்ளை ஃப்ரம் 192.168.1.3 அப்படின்னா என்னன்னா, பிசி 0ல இருந்து ரெக்வெஸ்ட் பண்ண மிஷின் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதுனால நமக்கு அந்த மிஷின்ல இருந்து ரிப்ளை வந்துருக்கு. ரிப்ளை ஃப்ரம் 1.3 ரிப்ளை வந்து ரிப்ளை 192.168.1.3ங்கிற மிஷின் நான் அவைலபிள்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சு, நமக்கு ரிப்ளை வந்துருச்சு. பிளஸ் ஹப் வந்து எப்படி பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இங்க பார்த்தாச்சு. ஃபர்தரா நீங்க வந்துட்டு இதுல நெட்வொர்க்ல இல்லாத ஒரு ஐபியை பிங் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க செஞ்சு பாருங்க. பேக்கெட் ரேசர்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சேம் செட்டப்பை வந்து என்ன பண்ணலாம், ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம், இன்னொரு 3 கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹப் நான் கிளிக் பண்றேன், இங்க வந்து கான்ஃபிக்னு வருது, செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. இதுல என்னால எதுவுமே செட் பண்ண முடியாது, எதுவும் கான்ஃபிகர் பண்ண முடியாது. இதுதான் ஹப். இது வந்து ஒரு பிசிக்கல் டிவைஸ், மேனேஜ் பண்ண முடியாது. இதே நான் வந்து சுவிட்ச் ஓபன் பண்ணேன்னு சொன்னா CLIன்னு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வருது. ஸோ இதுக்குள்ள லாகின் பண்ணிட்டு நம்ம ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்தேன்னு சொன்னா இவ்வளவு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, 0/2 இந்த மாதிரி 24 போர்ட் வரும். ஏன்னா இந்த சுவிட்ச் வந்து 24 போர்ட் சுவிட்ச். பிளஸ் இன்டர்ஃபேஸ் VLAN இருக்குது, ஐபி அட்ரஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்து மேனேஜபிள் சுவிட்ச்னு சொல்றோம். இது வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ். இது வந்து இந்த ஆப்ஷன்லாம் ஹப்ல இருக்காது. இப்போ சேம் இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டாட்டிக் ஐபி தான் யூஸ் பண்றேன், வேற சீரிஸ் யூஸ் பண்றேன். 192.168.2.1 யூஸ் பண்றேன். இங்க வந்து 192.168.2.2 யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சுவிச்சஸ்க்கு வந்து இந்த மிஷினுக்கு வந்து 192.168 இங்கே ஐபி அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். 192.168.2.1 கொடுத்துருக்கிறேன் இந்த சிஸ்டமுக்கு. இந்த சிஸ்டமுக்கு வந்துட்டு 192.168.2.2 கொடுத்துருக்கிறேன். டூப்ளிகேட் நேம், ஸோ மேபி நான் 2.1 டைப் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 192.168.2.2 இது வந்து 192.168.2.3 கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, இந்த சுவிட்ச் போர்ட் வந்து கிரீன் கலருக்கு டேர்ன் ஆகணும். இந்த மாதிரி ஆம்பர் ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடாது. அப்படின்னு ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னு சொன்னா அந்த போர்ட் வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம சுவிட்சுக்குள்ள கூட லாகின் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த சுவிட்சுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ற கமாண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா லேயர் 2ல வர்ற எல்லா கமாண்ட்ஸும் சுவிச்சஸ் எப்படி ஒர்க் ஆகும், கான்ஃபிகர் பண்றது எல்லாமே இதுல தான் சொல்லிக் கொடுப்போம். போக இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 கொடுத்துருக்கிறேன். எப்படி எனக்கு வந்து இது 0/1 தான் அப்படின்னு எனக்கு தெரியும்னா நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, அதனால தெரியுது. பட் இந்த ஆப்ஷனை நான் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இங்கே ஒரு ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட் நம்பர் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோட ஷார்ட்டாக வந்து தான் FA-ன்னு சொல்லுவாங்க. FA 0/1, FA 0/3னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3, FA 0/2 அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2.
ஸோ இன்னும் ஆரஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலாம். கான்ஃபிகர் டெர்மினல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போக போகிறேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் போயிட்டு இந்த போர்ட் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஹப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணவே முடியாது. சுவிட்சுக்குள்ள வந்து இந்த போர்ட் நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி, ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுற மாதிரி இந்த போர்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி அப் பண்ணணும். ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஷட் டவுன். இப்போ நான் ஷட் டவுனுங்கிற கமெண்ட் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸே டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் 2.1 கனெக்ட் பண்ணியிருக்க எண்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துருச்சு. இது அப் பண்ணுறதுக்கு நோ ஷட் டவுன். இப்போ நோ ஷட் கொடுத்துருக்குறேன். வெயிட் பண்ணலாம், அது வந்துட்டு கிரீன் கலர் டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகலாம். அது க்ரீன் வந்துருச்சுன்னு சொன்னால் சேம் போர்ட் ரீஸ்டார்ட் வந்து நெக்ஸ்ட் போர்ட் கூட பண்ணலாம். நார்மலாக இந்த மாதிரி எந்த எரரும் வராது. இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் தேவையில்லை. மேபி என்னுடைய பேக்கெட் ட்ரேசர் கூட ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த செட்டிங்ஸை வந்து அப்படியே சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ண போகிறேன். நான் சேவ் தான் பண்ணியிருக்கேன், எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. இன்னொன்று கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது ஆரஞ்சு கலரில் இருக்கட்டும், பட் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படின்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக நான் செக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேக்கெட்டுக்கு இப்போ பாருங்கள் எல்லா போர்ட்டுமே வந்து கிரீன் கலர் டர்ன் ஆயிடுச்சு. இது வந்து நோன் இஷ்யூ. சம்டைம் பேக்கெட் ட்ரேசரில் அந்த மாதிரி ஆகும். இதுக்கு நான் பண்ண மாதிரி போட்டு ஷட் டவுன் பண்ணி திருப்பி ஆன் பண்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே ஒர்க் ஆகும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரீஒர்க் பண்ண தேவையில்ல, அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஹப்பில் பேக்கெட் கேப்சர் பண்ண மாதிரி இங்கே கூட நான் பேக்கெட் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஐசிஎம்டி பேக்கெட் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இந்த வாட்டி நான் வந்து 2.3ங்கிற கம்ப்யூட்டரில் இருந்து 2.1 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பிங் பண்ணுறேன். எப்படி பிங் பண்ணுறேன், டெஸ்க்டாப்புக்கு போகிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன், பிங் 192.168.2.1 என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ண உடனே 2.3 தான் என்னுடைய சோர்ஸ், 2.1ங்கிறது என்னுடைய டார்கெட் டெஸ்டினேஷன். நான் கமெண்ட் ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பேக்கெட் ரெடியாக இருக்குது. நான் ஆட்டோ கேப்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டைப்பில் வந்து ஐசிஎம்பின்னு இருக்குது. இப்போ 2.3 அப்படிங்கிற மிஷின் வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு அனுப்பியிருக்குது. சுவிட்சில் இருந்து அந்த பேக்கெட் வந்து 2.1க்கு போகுது, 2.2க்கு வரல. அதே மாதிரி 2.1லேருந்து ரிப்ளை வருது, அது டைரெக்டாக சுவிட்சுக்கு வருது. சுவிட்சிலேருந்து டைரெக்டாக 2.3க்கு போயிடுச்சு. ஸோ 2.2 அப்படிங்கிற கம்ப்யூட்டருக்கு வரல. அதனால தான் சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த சுவிட்ச் இதை ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னு சொன்னால், இந்த சுவிட்சுக்குள்ளே லாகின் பண்ணீங்கன்னு சொன்னால், நான் எனேபிள் பண்ணுறேன். இது மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணணும். ப்ரிவிலேஜ் மோட்னா நீங்கள் அங்கே தான் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ நான் ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் அப்படின்னு கொடுத்தேன்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த வந்து சுவிட்ச் வந்து என்ன பண்ணும், ஒரு மேக் அட்ரஸ் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் D355 அப்படின்னு எண்ட் ஆகிற மேக் அட்ரஸ் இருக்கிற ஒரு மிஷின் தான் கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத சுவிட்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் வந்து D355 இதுதான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. இந்த மிஷினோட இந்த 2.1 கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் வந்து எண்டிங் வித் D355 இருக்கணும். நம்ம மவுஸ் கர்சரை வந்து நீங்கள் அங்கே பிளேஸ் பண்ணால் தெரியும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கா ஐபி அட்ரஸ், IPv6 அட்ரஸ், மேக் அட்ரஸ், லாஸ்ட்டில் பாருங்கள் D355ன்னு இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3ங்கிற போர்ட்டில் வந்து 0471 அப்படின்னு எண்ட் ஆகிற மேக் அட்ரஸ் டிவைஸ் இருக்குது.
ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 வந்து உங்கள் 2.3ங்கிற மிஷின். நான் கர்சர் அங்கே பிளேஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 0471. நீங்கள் கேட்கலாம், 2 மேக் அட்ரஸ் தானே இருக்குது, 2.2 எப்படி வந்துட்டு அங்கே வரும், ஏன் இல்லை அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு பேக்கெட், இனிஷியல் பேக்கெட் வந்து எப்போ சுவிட்சுக்கு போகுதோ அப்போந்தான் வந்து அந்த சுவிட்ச் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டில் இருந்து ஒரு பேக்கெட் வந்திருக்குது. அந்த பேக்கெட்டில் சோர்ஸ் மேக் அட்ரஸ் இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், அந்த சுவிட்ச் வந்து இந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 2 மேக் அட்ரஸ், இந்த மேக் அட்ரஸ் டேபிள் கமெண்ட் நான் 3 பண்ணப்போ 2 தான் வருது. இப்போ நான் 2.1ங்கிற கம்ப்யூட்டருக்கு போயிட்டு 2.2 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பிங் பண்ணுறேன். பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பர்பிள் கலர் பேக்கெட் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு, ஆட்டோ கேப்சர் பண்ணுறேன். 2.1ல் இருந்துட்டு பேக்கெட் சுவிட்சுக்கு வந்து சுவிட்சிலேருந்து 2.2க்கு போகும். எப்போ 2.2 வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக் அட்ரஸ் டேபிள் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த அந்த பக்கம் பேக்கெட் போயிட்டு இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் மேக் அட்ரஸ் டேபிள் செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2.2ல் வந்துட்டு 9579 அப்படின்னு எண்ட் ஆகிற மேக் அட்ரஸ் இருக்கிற ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சுவிட்ச் ஐடென்டிஃபை பண்ணிச்சு. இப்போ நான் கர்சரை 2.2ல் பிளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். 957979ங்கிற மேக் அட்ரஸ் இருக்கிற டிவைஸ் தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சுவிட்ச் வந்து மேக் அட்ரஸ் டேபிளை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் டேபிளை வச்சு தான் இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் இந்த டிவைஸ் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம் போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று சொன்னேன். அது என்னன்னா, அதை நான் ப்ராக்டிக்கலி இப்போ பண்ணல, ஜஸ்ட் இப்போ சொல்லி கொடுக்குறேன். D355ங்கிற மேக் அட்ரஸ், இந்த மேக் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0001 and 6499 D355. இப்போ நான் அந்த சுவிட்சில் போய் கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகர் டெர்மினலில் போயிட்டு ஃபஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அப்படிங்கிற டிவைஸ் போர்ட் நம்பருக்குள்ளே நான் லாகின் பண்ணி இங்கே போர்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் காமிக்கிறேன், அந்த கமெண்ட் எனக்கு மறந்துருச்சு, பட் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸில் இருந்து டிராஃபிக் வந்தால் மட்டும் இந்த போர்ட் ஒர்க் ஆகணும், இல்லைன்னா எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மேக் அட்ரஸ் இருக்க டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 போர்ட் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு மேக் அட்ரஸ் இருக்க ஒரு டிவைஸ் எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னாக்கி ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போர்ட் செக்யூரிட்டி எப்படி அந்த போர்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது, இந்த டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் ஃபர்தராக சுவிட்ச் லாகின் பண்ணும்போது ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தது. ஃபஸ்ட்டு வெளியில் போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தது. இதனுடைய மீனிங் என்ன, நம்ம ஆஷ் ப்ராம்ப்ட் வந்து அதனுடைய மீனிங் என்ன, கான்ஃபிகர் டெர்மினல் அப்படின்னு பண்ணோன்னே கான்ஃபிக் அப்படிங்கிற மோட் வந்தது, இதனுடைய மீனிங் என்ன, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லேயர் 2 டேட்டா லிங்க் லேயரை டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்கமிங் வீடியோஸில் இருந்து. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், முன்னாடி சொன்ன மாதிரி சேம் டாபிக் வந்து பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோஸ் ரெஃபரன்ஸையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவையும் பாருங்கள், பேக்கெட் ட்ரேஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு புரியலை தெரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படியே நம்ம வந்து ஒரு லேயராக கற்றுக்கிட்டு போகலாம். ஸோ நம்ம கவர் பண்ணுற டாபிக் வந்து ஒரு CCNAன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது சிஸ்கோவில். அந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் வந்து நெட்வொர்க்கிங்கில் என்ட்ரி லெவல் கோர்ஸ். நெட்வொர்க் இன்ஜினியராக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொஸ்டினை வந்து CCNA சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கற்றுக்க சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.